நான் எப்படி ஒரு வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி இந்த வீடு இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோட எண்டில் எல்லாருமே சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மெயின் ரோட்டுக்கு அதாவது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கத்திலே இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், சுற்றி நம்மளுக்கு நிறைய வீடு குடியிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்சியலில் இந்த வீடு இருக்குது. மூணாவது விஷயம், 3 சென்ட் இடத்துல கம்ஃபர்டபுளாக ஒரு 2 BHK வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே இந்த வீடு இருக்குங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஒரு எதிர்பார்ப்புக்கோ ஒரு வீடு கிடைச்சிருந்தா யாருங்க கண்டிப்பா வாங்காம இருப்பா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. இந்த வீடு எங்க லொக்கேட்டா இருக்கு, என்ன பிளேஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டை பத்தி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷோக்குள்ள போய் ஒன்னொன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருமே ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக 3 சென்ட் 44 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3.5 சென்ட்டுக்கு கொஞ்சம் தாங்க கம்மி. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லு 2 BHK விட 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பியூர் ஒயிட், டார்க் சாண்டில், லைட் சாண்டில், டார்க் ப்ரௌன் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபினிஷிங்ல உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 18க்கு 21. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்ற ஜலமுறையில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எட்ஜஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்ல மேட் மிக்ஸில் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நமக்கு மேட் மிக்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டோட நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்ல வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் செட் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PVC வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரெடி பண்ணிக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணிக்காங்க. நிலவு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரானைட்ல நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்ல நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4 கிளாசிக் பென்சில் நம்மளுக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட்லைட்டில் பயன்படுத்தி சூப்பரான ஃபால் சீலிங் வந்து நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு டோர் ஃபினிஷிங்கோட கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னமும் ரொம்ப அழகாக இருக்குது. பூஜை ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகுக்கு அழகு சேர்த்துன மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற சூப்பரான மல்டிமீடியா யூனிட். பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே எல்லாமே வைஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ட்ராஸ் பண்ணி கொடுத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் நமக்கு வந்து ஷோகேஸ் பொசிஷனோட நிறைய ஸ்பாட்டோட ஒரு யூனிட் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமுடியில் வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. டைனிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அதில் வந்து பிங்க் கலர் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டைனிங் ஏரியாவில் நம்ம கிச்சன் என்ட்ரி ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பாஷ் ஷேப்பில் வந்து கிரானைட்டில் நம்மளுக்கு கவுண்டர் டாப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RCC லேப்ல நம்ம வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மசாலா டைப் கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்டோட நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷனோட மாடல் கிச்சன் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற குபேர் மொழியில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்களுக்கு வந்து 2x4 கிளாசிக் பென்சில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ப்ளூ கலர் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேப் டைட்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய UPS வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 5க்கு 10.
இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், டவல் ராட், பாத்ரூமுக்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசிக் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் நல்லா 10 அடி இருக்கனால இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கவுண்டர் டாப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 16ன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தி ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் ஃபால் சீலிங் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 6க்கு 5. இதில் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், டவல் ராட், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூமோட டோர்ஸ், அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி வெயிட்லெஸ்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே டெரஸில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி தைக்கிற கல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் துணி காய் போகிறதுக்காக லேங்கிள், அது போக பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மொத்த டெரஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் கலருக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம அன்னூர் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு லொக்கேட் இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 67 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.